Hi friends, welcome to my channel. Today I am going to explain about am is are. Am is are எப்போது யூஸ் பண்றது, எப்படி கொஸ்டின் மேக் பண்றது அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். am is are வந்து be verb அப்படின்னு சொல்லுவாங்க. be verb நிறைய இருக்குங்க. am is are was were be been being அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம இந்த வீடியோல am is are மட்டும் பார்க்கலாம். be அப்படின்னா தமிழ்ல இரு அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி be வெர்போட am is are இதுவும் இரு அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இப்போ am எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமோட ஐ வந்து சப்ஜெக்ட். அந்த ஐயை ஆட் பண்ணீங்கன்னா ஐ ஆம் இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதே மாதிரி இஸ் கூட சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். இஸ் கூட என்ன சப்ஜெக்ட் ஆட் பண்ணுவாங்கன்னா ஹீ ஷி இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணும்போது இருக்கிறார், ஹீ அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது இருக்கிறார், ஷி இஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது இருக்கிறாள். அதுக்கப்புறம் இட் ஆட் பண்ணும்போது இட் இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஹீ சி இட் அப்படிங்கிறத இஸ் கூட ஆட் பண்ணும்போது இருக்கிறாள், இருக்கிறார், இருக்கிறாள், இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதே மாதிரி ஆர் கூட யூ வி தே இப்படிங்கிற சப்ஜெக்டை ஆட் பண்ணும்போது இருக்கிறாய், இருக்கிறோம், இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இதுதாங்க இதோட தமிழ் மீனிங். ஆம் இஸ் ஆரோட தமிழ் மீனிங் இது பார்த்துக்கோங்க. ப்ரெசன்ட்ல நடக்கிறத சொல்றதுக்கு தான் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவாங்க. ரூல் டு ரிமெம்பர், இது வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது. இது கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். சப்ஜெக்ட் இதெல்லாம் சப்ஜெக்ட், இதெல்லாம் வெர்பு. ஐங்கிற சப்ஜெக்ட் கூட ஆம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஐங்கிற சப்ஜெக்ட் கூட இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது, ஆறுங்கிறத யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா கிராமரே தப்பாயிரும். இப்போ ஐ ஆம் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம், பட் ஐ இஸ் வாக்கிங், ஐ ஆர் வாக்கிங் இப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பேசிக்கான கிராமருங்க. இந்த பேசிக்கான கிராமர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா தப்பு இல்லாம இங்கிலீஷ் பேசலாம். ஹீ சி இட் சிங்குலர் நவுன், இந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் இஸ் யூஸ் பண்ணலாம், இஸ்ங்கிற வெர்பு யூஸ் பண்ணலாம். சிங்குலர் நவுன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். யூ வி தே ப்ளூரல் நவுன், இதுக்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுவோம். யூ அப்படிங்கிறன்னா யூ ஆர் ஸ்லீப்பிங், யூ ஆர் வாட்சிங் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல. வி ஆர் ரன்னிங், தே ஆர் கோயிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கெல்லாம் நம்ம ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூ வி தே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வி இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்ல முடியாது, யூ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? அதனால இந்த ரூலை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இப்ப சிங்குலர் நவுன் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்க்கலாம். சிங்குலர் நவுன்னா ஒன்றும் இல்லைங்க, சிங்கிளா ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நபர் இல்லைன்னா ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு விலங்கு, இத மாதிரி சிங்கிளா இருக்கிறத பத்தி சொல்றதுக்கு தான் சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாய் ஒரே ஒரு பையன், கேர்ள் ஒரே ஒரு பொண்ணு, டீச்சர் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படி. ஸ்டூடெண்ட், புக், பென், கேட், டாக், ஹவுஸ், கார், ஃபாதர், மதர், பிரதர், திஸ், ட்ரீ, இந்த மாதிரிலாம் சிங்கிளா ஒரே ஒரு பொருளை பத்தி சொல்றதுக்கு சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிங்குலர் நவுன் எல்லாத்துக்குமே இஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. த பாய் இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட சென்டென்ஸ். இந்த எல்லா சிங்குலருக்கும் இஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வாங்க நெக்ஸ்ட் ப்ளூரல் நவுன் பார்க்கலாம். ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், பொருள்கள், இடங்கள், விலங்குகள் இதை பத்தி சொல்லும்போது இதெல்லாம் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், புக்ஸ், பென்ஸ், கேட்ஸ், டாக்ஸ், கார்ஸ், ட்ரீஸ். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எஸ் வச்சு எஸ் ஆட் ஆயிருக்கும். இதுதான் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேல். பாய்ஸ்னா பசங்க, நிறைய பேர் இருப்பாங்க. கேர்ள்ஸ்னா பொண்ணுங்க, அந்த இடத்துல 5-6 பொண்ணுங்க இருப்பாங்க. டீச்சர்ஸ், நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. புக்ஸ், நிறைய பண்டில் ஆஃப் புக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை சொல்லும்போது ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூரல் நவுன் எல்லாத்துக்குமே ஆர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆம் இஸ் ஆர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஹூ எ பர்சன் இஸ், ஒருவர் யார் என்று சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். ஹூ எ பர்சன் இஸ், ஒருவர் யார் என்று சொல்ல. ஒருவர் டாக்டரா, போலீஸா, ஸ்டூடெண்டா, இன்ஜினியரா, இதை பத்தி சொல்றதுக்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்றோம். செகண்ட், ஹவ் எ பர்சன் இஸ் ஆர் ஹவ் எ ஆப்ஜெக்ட் இஸ், ஒருவர் அல்லது ஒரு பொருள் எப்படி உள்ளது என்று சொல்ல ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கோவமா இருக்கிறாரா, இல்ல பிஸியா இருக்கிறாரா, இல்ல ஹாப்பியா இருக்கிறாரா, இல்ல அவரு உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரா, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட குணத்தை பத்தி சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். தேர்ட், வேர் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ், ஒரு பொருள் எங்க இருக்கு, இல்லைன்னா ஒருவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் இருக்கிறாரா, ஸ்கூலில் இருக்கிறாரா, சென்னையில் இருக்கிறாரா, வீட்டில் தான் இருக்கிறாரா, பார்க்கு, ஹாஸ்பிட்டல், இப்படி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் டூயிங், ஒருவர் அல்லது ஒரு பொருள் என்ன செய்கிறது என்று சொல்ல. இப்போ இந்த இந்த நேரம் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான். ஒருவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா ஸ்டடியிங், பிளேயிங் விளையாடிக்கிட்டே இருக்கிறாரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ரன்னிங்ல ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டியை சொல்றதுக்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஃபுல்லாமே ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், ஹூ எ பர்சன் இஸ், ஒருவர் யார் என்று சொல்ல. யார் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை வந்து ஹூ வச்சு கொஸ்டின் கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூ ஆம் ஐ அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறது அர்த்தம். யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என் நண்பன். ஹூ ஆம் ஐன்னுட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ளவர் சொல்லுவார் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஹூ இஸ் ஹீ, அவர் யார், பக்கத்தில் இருக்கிறவர் ரீப்ளை பண்றாரு. ஹீ இஸ் எ டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். ஹூ இஸ் ஹீ, அவர் யார். ஹீ இஸ் எ டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். பாத்தீங்களா, ஆம், ஆர், இஸ் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஹூ இஸ் அருண், அருண் யார். அருண் இஸ் மை பிரதர், அருண் என் சகோதரர். ஹூ இஸ் த உமன், அந்த பெண் யார். ஷீ இஸ் எ நர்ஸ், அவள் ஒரு செவிலியர். ஹூ வச்சு கேட்குற எல்லா கொஸ்டின்லையும் ஆன்சர்லையும் ஆம், இஸ், ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா. ஹூ ஆர் யூ, நீ யார். ஐ எம் எ டிரைவர், நான் ஒரு ஓட்டுநர். ஹூ ஆர் தே, அவர்கள் யார். தே ஆர் மை பேரண்ட்ஸ், அவர்கள் என் பெற்றோர். ஹூ ஆர் வி, நாம் யார். வி ஆர் கிளாஸ்மேட், நாம் ஒரே வகுப்பு மாணவர்கள். வாங்க எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ எம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். இப்போ ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல ஆம், ஆம தூக்கி ஃப்ரெண்ட்ல தூக்கி போடணும். ஆம் அப்படிங்கிறது வெர்பு. இந்த வெர்பை தூக்கி ஃப்ரெண்ட்ல தூக்கி போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டினாவே மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட்
அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மாணவனா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ். இப்போ ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டா நான் ஒரு மாணவனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆகிரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரமேஷ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ரமேஷ் உன் நண்பன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற பி வெர்பு இந்த இஸ்ஸத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டீங்கன்னா அது கொஸ்டினா மாறிடும். இஸ் ரமேஷ் யுவர் ஃப்ரெண்ட், ரமேஷ் உன் நண்பனா? அதே மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே இந்த செகண்ட்ல இருக்கிற பி வெர்பத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினா மாறிடும், கொஸ்டின் கேட்கறது மாதிரி ஆகிரும். நீங்க எல்லாத்துலயுமே செக் பண்ணி பாருங்க, அதுதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தேர்டு, ஹீ இஸ் ஏ கிரிக்கெட் பிளேயர், அவர் ஒரு கிரிக்கெட் வீரர். இந்த இசத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டிருக்கு. இஸ் ஹி ஏ கிரிக்கெட் பிளேயர், அவர் ஒரு கிரிக்கெட் வீரரா? அடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஃப்ளவர் பிளான்ட், இது ஒரு பூச்செடி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த இசத்துக்கு முன்னாடி போடும்போது இஸ் இட் ஏ ஃப்ளவர் பிளான்ட், இது ஒரு பூச்செடியா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். தே ஆர் இன்ஜினியர்ஸ், அவர்கள் பொறியாளர்கள். இப்ப இதுல இருக்கிற ஆரத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டுட்டேன்னா ஆர் தே இன்ஜினியர்ஸ், அவர்கள் பொறியாளர்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள். இந்த ஆரத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டா ஆர் வி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களா? அடுத்து, யூ ஆர் ஏ சிங்கர், நீ ஒரு பாடகர். ஆர் யூ சிங்கர், நீ ஒரு பாடகரா? ஆரத்துக்கு ஃப்ரெண்ட்ல போட்டு கொஸ்டின் மேக் பண்ண வேண்டியதான். இவ்வளவுதான் சிம்பிள் கொஸ்டின் மேக் பண்றதெல்லாம். பி வெர்ப தூக்கி ஃப்ரெண்ட்ல தூக்கி போட்டீங்கன்னா அது கொஸ்டினா ஆகிரும். செகண்ட், ஹவ் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ், ஒருவர் அல்லது ஒரு பொருள் எப்படி உள்ளது என்று சொல்ல. ஹவ் ஆம் ஐ அப்படின்னா தமிழ்ல நான் எப்படி இருக்கிறேன். யூ ஆர் லுக்கிங் குட், நீ நன்றாக இருக்கிறாய். ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்கிறாய். ஐ எம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன். கொஸ்டின்ல ஹவ் ஆம் ஐ இந்த மாதிரி ஐ வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ வந்துச்சுன்னா ஆன்சர்ல சொல்லும்போது யூ அப்படின்னு சொல்லணும். யூன்னு ஸ்டார்ட் பண்ணணும் சப்ஜெக்ட்ல. பாத்தீங்கன்னா இதுல ஹவ் ஆமைன்னு இருக்கு, பட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா யூன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க ஹவ் ஆர் யூ, யூன்னு இருக்கு, பட் ஆன்சர்ல ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு இருக்கு, ஐ இருக்கு. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் எப்படி இருக்கேன்டா அப்படின்னு கேட்பீங்கல்ல. அப்ப அவன் என்ன சொல்லுவான், நீ நல்லா இருக்கிறடா அப்படின்னு தானே சொல்லுவான். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான், நான் சொல்ல மாட்டான்ல. அதான் தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஹவ் இஸ் ஹீ, அவர் எப்படி இருக்கிறார். ஹீ இஸ் ஹாப்பி, அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹவ் இஸ் ஷீ, அவள் எப்படி இருக்கிறாள். ஷீ இஸ் சிக், அவள் உடல் நலமில்லாமல் இருக்கிறாள். ஹவ் இஸ் த கேப்டன், கேப்டன் எப்படி இருக்கிறார். த கேப்டன் இஸ் கான்ஃபிடென்ட், கேப்டன் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். ஹவ் ஆர் வி, நாம் எப்படி இருக்கிறோம். வி ஆர் ஹாப்பி, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹவ் ஆர் தே, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். தே ஆர் பிஸி, அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். ஹவ் ஆர் த ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறார்கள். தே ஆர் டயர்டு, அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்களா, இப்போ ஹவ் அ பர்சன் இஸ் அப்படின்னு அப்படிங்கிறதுல ஒருவர் எப்படிப்பட்டவர், அவரோட குணத்தை பத்தி சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்தீங்களா, அவர் ஹாப்பியா இருக்கிறாரா, பிஸியா இருக்கிறாரா, டயர்டா இருக்கிறாரா, கான்பிடண்டா இருக்கிறாரா, இதெல்லாம் அவரோட குணத்தை பத்தி சொல்றதுக்கு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம இந்த ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, கொஸ்டின் மேக் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஐ எம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன்.
ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை எப்படி கொஸ்டினா மாத்தலாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது மாதிரி தான். இந்த ஆம தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா அது கொஸ்டினா மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஐ ஃபைன் அப்படின்னா நான் நன்றாக இருக்கிறேனா. ஆம் ஐ ஃபைன் நான் நன்றாக இருக்கிறேனா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுச்சா. செகண்ட், ஹீ இஸ் ஹாப்பி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இஸ் ஹீ ஹாப்பி அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா. ஷீ இஸ் டயர்ட் அவள் களைப்பாக இருக்கிறாள். இஸ் ஷீ டயர்ட் அவள் களைப்பாக இருக்கிறாளா. ஐ ஆம் லக்கி நான் அதிர்ஷ்டசாலி. ஆம் ஐ லக்கி நான் அதிர்ஷ்டசாலியா. தே ஆர் ஹாப்பி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆர் தே ஹாப்பி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா. யூ ஆர் ஆங்கிரி நீ கோபமாக இருக்கிறாய். ஆர் யூ ஆங்கிரி நீ கோபமாக இருக்கிறாயா. இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இது சரியாக வேலை செய்கிறது. இஸ் இட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இந்த இஷ்டத்துக்கு ஃப்ரண்ட்ல போட்டிருக்கு, அவ்வளோதான் பண்ணியிருக்கு. இஸ் இட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இது சரியாக வேலை செய்கிறதா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இது முக்கியமானது. இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இது முக்கியமானதா. இத இந்த இஷ்டத்துக்கு ஃப்ரண்ட்ல போட்டா கொஸ்டினா மாறிடும். இஸ் இட் இம்பார்ட்டன்ட் இது முக்கியமானதா. தேர்ட், வேர் ஏ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் ஒருவர் அல்லது ஒரு பொருள் எங்கு உள்ளது என்று சொல்ல. காலேஜ்லையா, ஸ்கூல்லையா, சென்னையிலையா, இல்லை ஹோம்லையா, பார்க்லையா, ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் மேக் பண்ணுவோம். சென்டென்ஸும் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், வேர் ஆம் ஐ நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டின். யூ ஆர் அட் ஹோம் நீ வீட்டில் இருக்கிறாய். வேர் ஆர் யூ நீ எங்கே இருக்கிறாய். ஐ ஆம் அட் ஸ்கூல் நான் பள்ளியில் இருக்கிறேன். வேர் இஸ் ஷீ அவள் எங்கே இருக்கிறாள். ஷீ இஸ் அட் ஹோம் அவள் வீட்டில் இருக்கிறாள். வேர் இஸ் இட் அது எங்கே இருக்கிறது. இட் இஸ் ஆன் த டேபிள் அது மேஜையின் மீது இருக்கிறது. பாத்தீங்கன்னா இட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டை குறிக்கிறது. வேற ஆப்ஜெக்ட் இஸ். இப்போ வேற பெர்சன்னா சி, ஹி, யூ, ஐ எல்லாமே அந்த பெர்சனை குறிக்குது எங்க இருக்கிறான் அப்படின்னு. இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் குறிக்கிறது. இதுதான் அது. வேற பெர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, அதோட மீனிங் இதுதான். ஐனா நான், ஸோ பெர்சனை குறிக்கிறது. யூங்கிறது ஒரு பெர்சன், சிங்கிறது பெர்சன், ஒரு ஆளை குறிக்கிறது. அதனால பெர்சன் ஒருவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்னா இட் ஒரு பொருள். வேர் இஸ் இட் அந்த பொருள் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இட் இஸ் ஆன் த டேபிள் அது மேஜையின் மீது இருக்கிறது. இந்த மாதிரி கொஸ்டினோ சென்டென்ஸோ கிரியேட் பண்றதுக்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். வேர் இஸ் ரவி ரவி எங்கே இருக்கிறார். ஹீ இஸ் இன் ஆஃபீஸ் அவர் அலுவலகத்தில் இருக்கிறார். வேர் ஆர் தே அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். தே ஆர் அட் ஷாப் அவர்கள் கடையில் இருக்கிறார்கள். வேர் ஆர் வி நாம் எங்கே இருக்கிறோம். வி ஆர் இன் ஊட்டி நாம் ஊட்டியில் இருக்கிறோம். வி ஆர் இன் ஊட்டி நாம் ஊட்டியில் இருக்கிறோம். வேர் இஸ் த பிளேயர் அந்த வீரர் எங்கே இருக்கிறார். ஹீ இஸ் ஆன் த கிரவுண்ட் அவர் மைதானத்தில் இருக்கிறார். எப்படி கொஸ்டின் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சேம் தான், இதுல இருக்கிற பி வெர்பை தூக்கி ஃப்ரண்ட்ல தூக்கி போட்டா போதும், உங்களுக்கு கொஸ்டினா வந்துடும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் இன் ஹாஸ்பிட்டல் நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். கொஸ்டின் மேக் பண்ணோம்னா ஆம் தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டா போதும். ஆம் ஐ இன் ஹாஸ்பிட்டல் நான் மருத்துவமனையில் இருக்கிறேனா. செகண்ட், ஹீ இஸ் அட் ஹோம் அவர் வீட்டில் இருக்கிறார்.
இஸ் ஹீ அட் ஹோம்? அவர் வீட்டில் இருக்கிறாரா? ஷீ இஸ் இன் கிச்சன். அவள் சமையலறையில் இருக்கிறாள். இஸ் ஷீ இன் கிச்சன்? அவள் சமையலறையில் இருக்கிறாளா? இட் இஸ் இன் த ரூம். அது அறையில் இருக்கிறது. அது ரூம்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு. இஸ் இட் இன் த ரூம்? அது அறையில் இருக்கிறதா? தே ஆர் இன் த பார்க். அவர்கள் பூங்காவில் இருக்கிறார்கள். ஆர் தே இன் த பார்க்? அவர்கள் பூங்காவில் இருக்கிறார்களா? வி ஆர் அட் த ஃபேக்டரி. நாம் தொழிற்சாலையில் இருக்கிறோம். ஆர் வி அட் த ஃபேக்டரி? நாம் தொழிற்சாலையில் இருக்கிறோமா? வி ஆர் அட் த ஃபேக்டரி. நாம் தொழிற்சாலையில் இருக்கிறோம். ஆர் வி அட் த ஃபேக்டரி? நாம் தொழிற்சாலையில் இருக்கிறோமா? யூ ஆர் இன் சென்னை. நீ சென்னையில் இருக்கிறாய். ஆர் யூ இன் சென்னை? நீ சென்னையில் இருக்கிறாயா? ஃபைனலா, வாட் எ பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் இஸ் டூயிங். ஒருவர் அல்லது ஒரு பொருள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல இந்த am is or யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் am I doing? நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு, யூ ஆர் ஸ்டடியிங். நீ படித்து கொண்டிருக்கிறாய். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்கிறாய்? ஐ ஆம் ரீடிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம ஐஎன்ஜி போட்டு சொல்றோம். இந்த ஐஎன்ஜி போட்டு சொல்ற எல்லாத்துலயுமே ஆம் இஸ் ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்ற எல்லாத்துக்குமே ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். வாட் இஸ் ஹீ டூயிங்? அவர் என்ன செய்கிறார்? ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அவர் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஷீ டூயிங்? அவள் என்ன செய்கிறார்? வாட் இஸ் ஷீ டூயிங்? அவள் என்ன செய்கிறாள்? ஷீ இஸ் குக்கிங். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். வாட் இஸ் இட் டூயிங்? வாட் இஸ் இட் டூயிங்? அது என்ன செய்கிறது? இட் இஸ் ரன்னிங். அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்குன்னு சொல்லலாம், அதுக்கு ஃபேன் ரன்னிங், ஃபேன் ரொட்டேட்டிங் இந்த மாதிரி சொல்லலாம். இதுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ல சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த ஆமிஸ் ஆர் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். வாட் இஸ் ரவி டூயிங்? ரவி என்ன செய்கிறார்? ஹீ இஸ் ரைட்டிங். அவர் எழுதி கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த பாய் டூயிங்? அந்த பையன் என்ன செய்கிறான்? ஹீ இஸ் டான்சிங். அவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். வாட் இஸ் டாக்டர் டூயிங்? அந்த மருத்துவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹீ இஸ் செக்கிங் பேஷண்ட். அவர் நோயாளியை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். வாட் ஆர் தே டூயிங்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தே ஆர் டாக்கிங். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கொஸ்டின் மேக்கிங் பார்க்கலாம். ஐ எம் வாக்கிங். நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆம தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டா கொஸ்டின் ஆயிரும். ஆம் ஐ வாக்கிங்? நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? ஹீ இஸ் ரன்னிங். அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இஸ் ஹீ ரன்னிங்? அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரா? ஷீ இஸ் ஒர்க்கிங். அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இஸ் ஷீ ஒர்க்கிங்? அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாளா? த பேபி இஸ் கிரையிங். குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. இஸ் த பேபி கிரையிங்? குழந்தை அழுது கொண்டிருக்கிறதா? இட் இஸ் பர்னிங். அது எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ் இட் பர்னிங்? அது எரிந்து கொண்டிருக்கிறதா? தே ஆர் டிஸ்கஸிங். அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆர் தே டிஸ்கஸிங்? அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? வி ஆர் என்ஜாயிங். நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர் வி என்ஜாயிங்? நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யூ ஆர் கிளீனிங். நீ சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆர் யூ கிளீனிங்? நீ சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்தா
am யூஸ் பண்ணணும். he she it வந்தா is யூஸ் பண்ணணும். you we they வந்தா are யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.